தேவன் என்ன பண்ணுறாரு, எந்த விதத்தில் நம்மளை சாங்டிஃபை பண்ணுறாரு, நம்ம உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து தமக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றுகிறார். அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றுகிறார். மலையில் ஒரு மாற்றம் ஏற்படல, ஆனால் அது பரிசுத்த மலை. பாத்திரத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அது பரிசுத்த பாத்திரம், ஹோலி வெசல்ஸு. அதே மாதிரி தான் நமக்குள்ள பெரிய மாற்றம் ஒன்றும், நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் ஆயிடல, நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆயிடல, இருந்தாலும் we are sanctified. நாம் பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். சில சொல்கிறாங்க, என்னையா பரிசுத்த ஜனம் பாருங்கள் எப்படி இருக்கிறான். அதுதான் கரெக்டு. அவங்கள்ட்ட ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படல, இருந்தாலும் அவர்களை பரிசுத்த ஜனம்ன்றார். ஏன்னா இவருக்கு சொந்தமானவர்கள் ஆயிட்டாங்க. முன்ன ஜனத்தோட ஜனமாக இருந்தாங்க, டோட்டல் உலகத்தின் பாப்புலேஷனோடு இருந்தாங்க. இப்போ இதை பிரித்து எடுத்து ஒரு கூட்டத்தை இங்கே கொண்டு வந்துட்டாரு, சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு, தமக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஆகவே இவர்கள் என்ன, பரிசுத்த ஜனம். அதுதான் முதலாவது அர்த்தம். அதன் பிறகு ரெண்டாவது ஒரு அர்த்தம் கண்டிப்பாக அதில் இருக்குது. அது என்னன்னா, சுத்திகரித்து சுத்தமாக்கி பரிசுத்தமாகிறது, ஆக்சுவலாக பரிசுத்தமாகிறது. அதை பற்றி இப்போ வேணாம். இப்போ முதல்ல இந்த இதை பாருங்கள், முதல் ஸ்டெப்பு பாருங்கள். ரெண்டு ஸ்டெப்பாக டிவைட் பண்ணிடுறாரு அவர். முதல்ல சொந்தமாக்குறாரு, அப்புறம் தான் சுத்திகரிக்கிற வேலை. முதல்ல எந்த விதத்தில் அவங்க சாங்டிஃபைடு, எந்த விதத்தில் அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, எந்த விதத்தில் அவர்கள் பரிசுத்த ஜனம், ஏதோ அவங்க பெரிய பரிசுத்தமாயிட்டாங்கன்றது இல்லை. வெளியில் இருக்க ஜனத்துக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த விதத்தில் பரிசுத்த ஜனம். ரெண்டாவது, உண்மையாகவே அவர் பரிசுத்தமாகவும் மாற்றப்படுகிறார்கள்.